இன்றைய சிந்தனை. ஜாதக ரீதியாக நாங்கள் பல விடயங்களை ஆய்வு செய்கின்றோம். ஒரு மனிதனுக்கு உயர்வை தரக்கூடிய விடயம் கல்வி. இந்த கல்வி ஸ்தானம் நிறைவாக சரியாக ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் அவர் எந்த துறை சார்ந்தாலும் அந்த துறையிலே உயர்வான பட்டப்படிப்பை பெற்று அதற்குரிய மேன்மையோடு வாழக்கூடிய தகுதியை கொடுத்துவிடும். கல்வி நிலைக்கு ஜாதகத்திலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற கிரகங்கள் புதனும் குரு பகவானும். இந்த ரெண்டு கிரகங்களும் மறைவு நிலை இல்லாமல் நல்ல ஆதிபத்தியத்தோடு நல்ல ஸ்தானங்களிலே அமைந்துவிட்டால் இயல்பாக நல்ல கல்விக்குரிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும். இயல்பாக 2ஆம் இடம் 4ஆம் இடம் இந்த ரெண்டும் கல்வி நிலையை சார்ந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள். அதே போல் லக்னாதிபதி. ஆக இயல்பாக ஒருவர் மிதுன லக்னமாக இருந்தால் அவருக்கு லக்னாதிபதி புதன், அதே புதன் தான் சுகாதிபதியாக 4ஆம் அதிபதியாகவும் அமைகின்றார். பாகிஸ்தானாதிபதியாக சந்திரன் அமைகின்றார். அப்படி அமைகின்ற பொழுது அவருடைய கல்வி ஓரளவுக்கு ஏதோ ஒரு துறை சார்ந்து வெற்றியை கொடுத்துவிடும். அதே போன்று கன்னி ராசியாக கன்னி லக்கினமாக அமைந்துவிட்டால் கன்னி லக்கினகாரர்களுக்கு பாகிஸ்தானமாக துலா சுக்கிரனும் சுகாதிபதியாக குருவும் அமைந்து விடுகின்றார்கள். இந்த அமைப்பும் கல்வி நிலைக்கு மேன்மையையும் சிறப்பையும் கொடுத்துவிடும். இந்த அமைப்போடு நான் குறிப்பிட்டது போல் அந்த கிரகங்களுடைய ஸ்தானங்கள் நல்லிடங்களிலே அமைய வேண்டும். அதே போன்று தனுசு லக்கினமாக இருந்தாலும் கூட அவருக்கு சுகாதிபதியாக குரு அமைகின்றார். லக்னாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் குரு அமைவது உயர்கல்விக்குரிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய சாணித்தியம் உண்டு. அதே போன்று மீன லக்கினமாக இருந்தாலும் மீன லக்கினத்துக்கு சுகாதிபதியாக மிதுனம் அமைகின்றது, புதன் அமைகின்றார். லக்னாதிபதி குரு சுகாதிபதி புதன் என்று அமைகின்ற பொழுதும் இந்த கல்வி சிறப்பை கொடுத்து விடுகின்றது. இந்த 4 அமைப்புகளும் ஒரு இயல்பான கல்வி நிலைக்கு தகுதியை கொடுத்து விடுகின்றன. அவர் மேல் படிப்பு பட்டப்படிப்பு உயர் பட்ட படிப்புகள் என்று போகின்ற பொழுது அது கிரக நிலையிலே அமைகின்ற புதன் மற்றும் கிரகங்கள் அவர் சார்ந்த துறைக்குரிய கிரகங்கள் என்று பல சிக்கல்கள் உண்டு. அவையெல்லாம் சரியாக இருந்துவிட்டால் எதிர்பார்க்கின்ற கல்வியிலே மேன்மையை பெற்றுள்ளலாம். கணிதத்துறைக்கு புதன் மிக முக்கியமானவராக அமைகின்றார். சட்டத்துறைக்கு குரு பகவான் முக்கியமானவராக அமைகின்றார். மருத்துவத்துறைக்கு கேது செவ்வாய் கிரகங்கள் முக்கியமானதாக அமைகின்றன. அரச உத்தியோகத்துறைகளுக்கு அரச தொழில் சார்ந்த விடயங்களுக்கு சூரியன் முக்கியமாக அமைகின்றார். இப்படியாக ஒவ்வொரு துறைக்கும் அது சார்ந்த கிரகங்கள் அமைகின்றார்கள். பூமி சம்பந்தமான நில அளவையாளர்கள் பூமி சம்பந்தமான கல்விகளுக்கு செவ்வாய் அதிபதியாக அமைகின்றார். இரும்பு சம்பந்தமான தொழில் சார்ந்த கல்விகளுக்கு சனீஸ்வரன் அமைகின்றார். இப்படி அந்தந்த துறை சார்ந்த கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களிலே அமைந்துவிட்டால் அது மிக உயர்வான மேன்மையான கல்வியை கொடுத்து விடுகின்றது. ஆக இந்த கல்வி என்பது காலத்தால் அழியாதது, எப்பொழுதும் எங்களோடு இருப்பது, உயர்ந்த நிறைந்த ஒரு புனிதத்துவத்தையும் மேன்மையையும் எங்களுக்கு தந்து விடுகின்றது. அவருடைய கல்வி அவருடைய இறப்பு வரைக்கும் அவருக்கு துணை புரியும். தன்னுடைய சிந்தனை செயல் அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய துறை சார்ந்த விடயங்களிலே அவர் வயது முதிர்ந்தாலும் அவரை நாடி ஆலோசனை வரக்கூடிய ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அவர் எந்த துறையிலே கல்வியிலே சிறந்து விளங்குகின்றாரோ அந்த துறை சார்ந்தவர்கள் எல்லாம் பிற்காலங்களிலே அவர்களுடைய ஆலோசனையை அரசாங்கமே பெறக்கூடிய ஒரு நிலைகளை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த கல்வி என்பது எல்லோருக்கும் ஒரு சொத்து. கலைமகளின் பூரணமான திருவருளும் நமது விடாமுயற்சி ஊக்கமும் நமது கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பும் நமக்கு கல்வியிலே மிக உன்னதமான மேன்மைகளை தந்துவிடுகின்றது. நன்றி.